மெய்யழகன். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லைட்டா போரிங்கா கூட இருந்திருக்கும், லைட்டா கனெக்ட் ஆகாம அப்படி கூட இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒண்ணு நீங்க திங்க் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல இப்படி ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. ஒண்ணு இல்ல, நம்ம கூடயே ஒருத்தர் ரொம்ப நாளா இருந்திருப்பாரு, ஒரு மெய்யழகன் மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படின்னா, அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு சைக்கிள்னு வச்சுக்கலாம், இப்ப இருக்கவங்க பைக்குன்னு வச்சுக்கலாம். எங்க போறோம்னே தெரியாது, அது பாட்டுக்கு பைக் எங்கேயாவது போயிட்டே இருக்கும். ஆனா பின்னால நமக்கு ஒரு நண்பர் இருப்பார்ல, ஒரு நண்பர், அவர்கிட்ட நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் அது வீட்டுல கூட நீங்க ஷேர் பண்ண முடியாது. சில விஷயங்களை அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ண முடியும். அதுல சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா கிடைக்கும். அந்த நேரத்துல நீங்க எந்த பாதையில போனீங்கன்னு கூட மறந்துருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்க லைஃப்ல இருக்க அந்த கவலையும் நீங்க மறந்துருப்பீங்க. கண்டிப்பா அந்த மெய்யழகன் ஸ்டோரியில 2 கெட்ட வார்த்தை இருந்திருக்கும். இல்ல ஒரு பிசினஸ் டாக்ஸ், கண்டிப்பா டீ கடை ஆரம்பிக்கணும், அதை ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பிக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு பிசினஸ் டாக் இருக்கும். அதையும் தாண்டி கண்டிப்பா ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்கும். இப்படி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.